ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 24/2/2026 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்க விற்க அது சம்பந்தமாக பேசலாம். சிறப்பான நேரம். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். எல்லா விதத்திலும் நல்ல விஷயங்களை தொடங்க அருமையான கோரை. கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. 11 மணிக்குள்ளாக, ஒரு 10:30 மணி அந்த நேரத்திலே பயணத்தை தொடங்குங்கள், முக்கியமான பயணமாக இருந்தால். 11 மணிக்கு முடிவுக்குள் தொடங்க முடியவில்லை என்றால் 12 மணிக்கு மேல் உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய கோரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை கிருத்திகை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 7:49 வரை வளர்பிறை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக தெளிவாக இருக்கின்ற நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற அருமையான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கூட்டாளிகளோடு நல்ல ஒரு உறவை இன்றைய நாளிலே நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகளோடு நல்ல ஒரு நட்பாக இருக்க வேண்டிய நாள். காரணம், இன்றைய நாளிலே சற்று கிரகங்கள் உங்களுக்கு சிரமமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்றது. ஆகவே உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோடு நீங்கள் நல்ல ஒரு நட்பாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. மொத்தத்தில் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நலம் காண வேண்டிய நாள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற அருமையான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக
நடக்கக்கூடிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே காரிய தடைகள் விலகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வேலையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற அருமையான நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்களால் நல்ல ஒரு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்திலே நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. அந்த ஏறு மயில் ஏறும் வேலவனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. நாள் முழுவதும் சந்திராட்டமும். என்றாலும் கலங்காதீர்கள். முருகப்பெருமானுடைய கைவேல் உங்களுக்கு துணை வரும். வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயம் இல்லை. முருகப்பெருமான் இருக்க என்றைக்கும் நமக்கு ஏற்றம்தான். இன்றைய நாளிலே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். மௌன விரதம் காப்பது மிக மிக நல்லது. முருகன் கோவிலுக்கு சென்று, குறிப்பாக மலை கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள். மலை கோவில்களுக்கு சென்று நாம் வணங்கும் போது நம்முடைய ஜாதக ரீதியான தோஷங்கள், அந்த தோஷங்களிலே நிவர்த்திகள் ஏற்படும். மலை கோவில்களுக்கு சென்று வணங்கும் போது நம்முடைய ஜாதக ரீதியான தோஷங்கள் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டம நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே மலை கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் குறையும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எல்லா விதத்திலும் வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும்.
உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே சித்தர் பெருமக்களை வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். சித்தர்களை வணங்கினால், சித்தர்களோடு ஒரு தொடர்பிலே இருந்தோம் என்றால் நமக்கு வாழ்க்கையிலே எத்தனை பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழியை சித்தர்கள் நமக்கு காட்டுவார்கள். சித்தர்களுடைய அருகாமையும் சித்தர்களுடைய அருளும் நமக்கு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செல்ல வேண்டும். அதேபோல் மலை மேல் இருக்கின்ற கோவில்கள் இருக்கின்றதல்லவா, அந்த சிவன் கோவில்களிலே கிரிவலம் வருவது என்பது சித்தர்களுடைய அந்த ஒரு தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வாழ்கின்ற சித்தர் கோவில்களுக்கும் சென்று வழிபாடு செய்தால் சித்தர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான கோவில், சித்தர் வாழ்கின்ற கோவில், சேலம் மாவட்டத்திலே இடைப்பாடி அருகே இருக்கின்ற கொங்கனாபுரம். அங்கே இருக்கின்றது தங்காயூர் வேலம்மாள் வலசு என்கின்ற பகுதி. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் சென்றோம் என்றால் சூரியமலை என ஒரு அழகான இடம் தென்படும். இந்த மலையைத்தான் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஒற்றை மலை என்று குறிப்பிடுவார்கள். இந்த மலை ஊரை விட்டு சற்று தள்ளி ஒதுக்குப்புறமாக இருக்கின்றது. இந்த மலையிலே ஒரு மர்ம குகை இருப்பதாகவும் அதற்கு பல மர்மங்கள் அந்த குகைக்குள் புதைந்திருப்பதாகவும் இந்த ஊர் மக்கள் நம்புகின்றார்கள். அமானுஷ்யமான பல தகவல்களை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த பாதாள குகைக்குள்ளே விஷப்பூச்சிகள் அதிகம். அதனால் யாருமே அந்த குகைக்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் இந்த குகையிலே கொங்கண சித்தர் என்கின்ற ஒரு முனிவர் வாழ்ந்ததாகவும் அவர் பல சித்த யோகங்களை செய்து வந்ததோடு மருத்துவ மூலிகைகளை எல்லாம் பயன்படுத்தி எந்த பொருளையும் தங்கமாக மாற்றுகின்ற வித்தையை கற்றவர் என்றும் சொல்கின்றார்கள். மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட இந்த மர்மமான இந்த பாதாள குகையிலே 2 அறைகள் இருக்கின்றது. முதல் அறை சற்று பெரிதாக காணப்படுகின்றது. 2வது அறை சிறியதாக இருக்கின்றது. இந்த அறையிலே தான் படுத்தபடியே நுழையும் அளவுக்கு மிகச்சிறிய துவாரம் காணப்படுகின்றது. அதனுள் மைதானம் போன்ற இடமும் அதிலே அமைக்கப்பட்ட 4 கால் மண்டபத்திலே தங்கப் புதையலும் இருப்பதாக, அந்த புதையலை இன்றைக்கும் சித்தர்கள் பாதுகாத்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனால் எப்போதுமே இது போன்ற புராதனமான குகைகள் என்பது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக அதிர்வலைகளை கொடுக்கின்ற ஒரு குகைகளாக ஒரு இடமாக இருக்கும். அந்த வகையிலே நாம் இந்த இடத்தை பார்ப்போம். அந்த குகைக்குள்ளே தங்க ஊஞ்சலிலே அமர்ந்தபடி சித்தர் ஒருவர் ஓய்வெடுத்து வருவதாகவும் மக்கள் நம்புகின்றார்கள். குகைக்குள் என்னதான் இருக்கின்றது என்று பார்த்தால் பலர் இந்த குகையை உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என முடிவு செய்து சென்றாலும் அந்த துவாரத்தின் வழியாக சிறிது தூரம் கூட செல்ல முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு போன வேகத்திலேயே திரும்பி வந்து விடுகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். குகைக்கு வெளியே மலைப்பாறையிலே மேடை போல் செதுக்கப்பட்டு அதிலே மூலிகைகள் அரைப்பதற்கு உரல் போல் ஒரு
துளையும் இருக்கின்றது. அந்த இடத்திலே தியானம் செய்வதற்கு ஏற்ப சிறிய மேடை போன்ற அமைப்பும் இருக்கின்றது. இவையெல்லாம் கொங்கண சித்தர் அங்கு வாழ்ந்ததை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சான்றுகளாக நமக்கு தோன்றினாலும், பாதாள குகைக்கு முன்பு 100 அடி தூரத்திலே கொங்கண சித்தனுடைய சிலை இருக்கின்றது. விநாயகர் பெருமான் இருக்கின்றார். விநாயகர் பெருமான் மட்டுமல்லாமல் பல தெய்வங்களுக்கும் அங்கே சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைகளிலே இந்த மலைக்கு பக்தர்கள் தவறாமல் வந்து வழிபாடு செய்து வருகின்றார்கள். ஆகவே தங்கத்தை தேடி நாம் போக வேண்டாம். தங்கமான நமக்கு நல்ல ஒரு பக்தி நெறியையும் நல்ல ஒரு ஆன்மீக பாதையையும் நமக்கு காட்டுகின்ற அந்த கொங்கண சித்தரை வழிபடுவதற்காக இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவோம். சித்தர்களை வழிபட்டு மேன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.